ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் 54வது குரு பூஜையும் 109வது ஜெயந்தி விழாவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் பாலா தரும் தகவல்களை பார்க்கலாம். பாலா, சொல்லுங்க, விழாவில் தமிழக அரசு சார்பில் எந்தெந்த அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர்? அதேபோல் அரசியல் கட்சித் தலைவர்கள் யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்த உள்ளனர்? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடம் அமைந்துள்ளது. இந்த நினைவிடத்தில் 109வது ஜெயந்தி விழாவும் 54வது குரு பூஜை விழாவும் கடந்த 28ஆம் தேதி யாகசால பூஜையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முதல் நாள் 28ஆம் தேதி ஆன்மீக விழாவாக நடைபெற்றது. நேற்று 29ஆம் தேதி அரசியல் விழாவாக நடைபெற்றது. இன்று அரசு விழாவாக நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என சரியாக 9:20 போல் இங்கே தேவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். அதனைத் தொடர்ந்து சரியாக 10:15 போல வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன், இந்திய காங்கிரசினுடைய தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பிஜேபியினுடைய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? அவர்களுக்கு இங்கே அஞ்சலி செலுத்த வரும் அமைச்சர் மற்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் சமுதாய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே கூடுதல் ஏடிஜிபி அவர்கள் திருபாதிரி அவர்கள் தலைமையில் மொத்தம் 7500க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் வருகின்ற வாகனங்கள் அனைத்தும் சொந்த வாகனமாக இருக்கணும், அதுவும் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள முறையான அனுமதி பெற்ற வாகனமாக இருக்கணும் என உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டங்களிலிருந்து பிற மாவட்டங்களிலிருந்து அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே வரணும். வருகின்ற வாகனங்களை 18 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அதிலையும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு முறையான வாகனங்களில் எத்தனை பேர் செல்கின்றனர் என வீடியோ பதிவு எடுத்த பின்னவே உள்ள மாவட்டத்துக்குள் அனுமதிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பசும்பொன் கிராமம் முழுவதுமே 20க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து கேமராக்களுமே ஆன்லைனில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் பசும்பொன் கிராமத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டரை கண்காணிப்பதற்காக அதிநவீன ஒரு ஆள் இல்லாத விமானம் மூலமாக கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றன. தற்பொழுது நம்ம இந்த பகுதியிலே பார்க்கலாம். இந்த பகுதியிலே கூடுதலாக இந்த பகுதியிலே ஒரு 5க்கும் மேற்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் கண்காணித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அதிரடிப்படையினர் இந்த பகுதியில் அதிரடிப்படை போலீசார் கூடுதலாக கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இது தவிர வரும் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக விரைவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இப்பகுதியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் செய்துள்ளனர்.